ஹலோ ஆல், வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீரியாட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்ஸுக்கும் எத்தனை பாயிண்ட்ஸ் நம்ம எழுதினா போதும், அது கூடவே என்னென்ன மெடிசன்ஸ் நம்ம எழுதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு ரெக்வஸ்டடான டாபிக். உங்களுக்கு கிரந்தி கேட்குறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு 5 மார்க்காக கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அதோட பருவம் என்ன அப்படிங்கிறத எழுதணும். அதுக்கு அடுத்தது அது என்ன பருவம், அதாவது மந்த் எழுதிட்டு அது என்ன பருவம், காப்பு பருவம். அதுக்கப்புறம் அதில் ஏதாவது டைப்ஸ் இருந்துச்சுன்னா டைப்ஸ் எழுதிட்டு அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ். ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக்காக நம்ம இதில் அரௌண்ட் உங்களுக்கு 6 சிம்டம்ஸ் கிட்ட கொடுத்துருக்கோம். இதில் இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் நீங்கள் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 நாட்குள்ளே கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வலிப்பு வரும், அப்புறம் 5 நாளில் வந்து தீராது அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்களே. அதனால் 3லேருந்து 4 பாயிண்ட் இம்பார்ட்டண்டாக இருக்க பாயிண்ட்ஸ் எத்தனை இருந்தாலும் நீங்கள் எழுதி முடிச்சிருங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு இம்பார்ட்டண்டாக ஒரு டாபிக் வருது அப்படின்னா ஒரு 3லேருந்து ஒரு 4 பாயிண்ட் கிட்ட வரும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா செங்கிரத்தி இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், பூனை குரல் மாதிரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து சிகப்பு நிறமாக மாறும், அது ஒன்று. நெக்ஸ்ட்டு மலம் அப்புறமா நீர்லாம் வந்து கட்டிரும் அப்படிங்கன்னு சொல்கிறது. இது மாதிரி 2லேருந்து ஒரு 3 பாயிண்ட் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்டோ அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக மெடிசன்ஸ் வந்து ஆண் பட்சி தோடம். இதில் ஒரு 3 பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. ஆண் தோடம் தனியாக இருக்குது. இப்போ ஆண் தோடம் எழுதிட்டு ஆண் தோட்டத்திற்கான ஒரு மருந்து, அதே மாதிரி இப்போ பச்சை தோடம் எழுதுறீங்கன்னா பச்சை தோட்டத்துக்கான ஒரு மருந்து, புல் தோடம் எழுதுறீங்கன்னா அதுக்கு பொது மருந்துன்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் எழுதிடணும். விடமாந்தத்துக்கு இதுதான் வந்து 4 பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸை படிச்சுட்டு கூட இந்த மெடிசன் எழுதிருங்க. சுரமாந்தம், இதுக்கான பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அது கூட கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் 3 ஒரு குடிநீர் இருக்குது, அப்புறம் ஒரு சுரசம் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஆயில் இருக்குது. சரியா மாந்தம், இதில் எழுதக்கூடிய 3 முக்கியமான பாயிண்ட்ஸ், அதுக்கான 3 மெடிசன்ஸ். முக்கு மாந்தம், இதுக்கான 3 பாயிண்ட்ஸும் அதுக்கான ஒரு மெடிசன். தோடமாந்தம், இதுக்கு நம்ம எழுதக்கூடிய பாயிண்ட்ஸ் இந்த 3 பாயிண்ட்ஸ் தான். அதுக்கான மெடிசன் வந்து 2 மெடிசன் இருக்குது. ஒரு ஆயில் இருக்குது, அதுக்கப்புறம் ஒன்று ஆனியனோட ஒரு சாறு இருக்குது. அடுத்தது கணம். கணம் இந்த டைப்புக்கு வந்து இந்த 3 பாயிண்ட்ஸ் முக்கியம். நீராம கணம், இதுக்கான பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுத வேண்டியது இந்த 4 பாயிண்ட்ஸும், அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு மெடிசன். சிங்கி மந்த கணம், இதுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும், அதுக்கு ஒரு மெடிசன் நீங்கள் எழுதணும். சட்டை கரப்பான், இதில் முதல் பாயிண்ட்டை பாருங்களேன், கள்ளிப்பூ மாதிரி, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பனித்துளி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ 3 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இதில் 2 பாயிண்ட்டாவது நீங்கள் எழுதியிருக்கணும். அதுக்கு அடுத்தது அதில் இருக்கக்கூடிய ஒரு மெடிசன். உள்ளக்கரம், இதுக்கு ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இந்த 3 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது அதில் இருக்கக்கூடிய 2 மெடிசன்ஸ். இது மட்டும் நீங்கள் எழுதினா போதும். அடுத்தது முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த மாத்திரை வாதசுரத்துக்கு எதில் கொடுக்கணும், பித்தசுரத்துக்கு எதில் கொடுக்கணும், கபசுரத்துக்கு எதில் கொடுக்கணும் அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. ஆமசுரம், இதில் நீங்கள் எழுதக்கூடியது இந்த 2 பாயிண்ட்ஸும், அதுக்கப்புறமா இந்த 2 மெடிசன். இதுக்கு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, ஒரு மெடிசன் இருக்குது. நாக்குப்பூச்சி நோய் இருக்கு இல்லையா, அதுக்கான சிம்டம்ஸ் மென்ஷன் இருக்குது. அதுக்கு அடுத்தது அதுக்கான 2 மெடிசன்ஸ். இந்த மெடிசன் மட்டும் அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதினாலே உங்களுக்கு போதுமான. இதோட வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நீங்களும் இப்போ நம்ம ஷோ பண்ணுற மாதிரி சின்ன சின்ன இந்த பூச்சிகளை நீங்கள் வரையலாம். எதனால் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த வயிற்றுப்பூச்சி, அந்த புழுன்னு சொல்லுவோம் இல்லையா, நாக்குப்புழு, அந்த புழுக்களெல்லாம் வந்து ஒரு ஷேப், உங்களுக்கு என்னென்ன ஷேப்லாம் வார்ம்ஸ் தெரியுமோ அந்த வார்ம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சின்னதாக இது மாதிரி இப்போ ஷோ பண்ணுற மாதிரி சின்னதாக நீங்கள் வரைஞ்சாலே போதும். இதே மாதிரி கனம் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ரெஸ்பிரேட்டரி இஷ்யூ அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய லங்ஸு. இது மாதிரி நீங்களே ஒவ்வொரு டிசீஸ்க்கும் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன டயக்ராம்ஸ் மட்டுமே வரைஞ்சா போதும். இப்போ நம்ம பீரியாட்ரிக் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா அதுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதணும், இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இதே ஃபார்மேட்டில் எழுதுங்க. அப்படியே நீட்டாக 1 by 1 லிஸ்ட் அவுட் பண்ண மாதிரி பாயிண்ட்ஸ் எழுதிட்டு அதுக்கு கீழே மெடிசன் இருந்துச்சு, அது வித் ப்ரிப்பரேஷனோட இருந்துச்சுன்னா ப்ரிப்பரேஷன் எழுதிக்கலாம். இல்லாட்டி மெடிசன் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெடிசனோட நேம் அதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக எழுதினீங்கனாலே போதும். நம்ம இதில் பார்க்குறது நம்மளோட ப்ளூ ரோஸ் மெட்டீரியலோட பீரியாட்ரிக் புக்கு தான். இந்த புக் உங்களுக்கு வேணும்னாலும் இல்லை வேறு எந்த புக்கோ இல்லை அகாடமி பற்றியோ எந்த குவரிஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மென்டார்ஸ் அவங்கள கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.